பிரபல இயக்குனரும் நடிகர் விஜய் அவர்களின் தந்தையுமான எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் ரீசெண்டா ஒரு பிரஸ் மீட்ல விஜய்க்கும் அதே போல த்ரிஷாவுக்கும் ஆதரவாக பேசியிருக்குது. சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல நடிகரான விஜய் அவர்கள் சமீபத்தில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு த்ரிஷாவோட ஒண்ணா போயிருந்தது சோசியல் மீடியால மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளா உருவாகி இருந்துச்சு. அதற்கு மிக முக்கிய காரணம் அவருடைய மனைவி அவருக்கு டிவோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தது தான். மேலும் அதற்கு காரணம் ஒரு நடிகை அப்படின்னு சொல்லியிருந்தது தான். அந்த ஒரு டைம்ல விஜய் அவர்கள் த்ரிஷா வெளில கூட்டி போயிருந்தது மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளா மாறினது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட பேர் இது குறித்து கருத்து சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த வகையில சமீபத்தில் விஜய் அவர்களுடைய அப்பா ஒரு பிரஸ் மீட்ல இது குறித்து பேசியிருந்தாரு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, விஜய் அவர்களை பத்தி இன்னைக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதை நான் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. விஜய் அவர்களோட அரசியல் வளர்ச்சி காரணமாக தான் இந்த மாதிரியான செயல்கள் வந்துகிட்டு இருக்கு. அதே போல விஜய் த்ரிஷாவோட வெளியே போயிருந்தது மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளா மாறி இருக்கு. நான் கேட்குறேன், அவங்க கிட்டத்தட்ட பல வருடங்களா நட்பாக இருக்காங்க. 4, 5 படங்களுக்கு மேல ஒண்ணா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்குள்ள இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் காரணமாக கூட அவங்க ஒண்ணா போயிருக்கலாம். ஒரு நட்பின் ரீதியா அவங்க ஒண்ணா போயிருக்கலாம். ஏன்னா சமீபத்துல தான் த்ரிஷா அந்த புரொடக்ஷன்ல ஒரு படம் பண்றாங்க. விஜய் ரொம்ப நெருங்கிய நண்பர் அந்த புரொடக்ஷனுக்கு. அதனால கூட ஒண்ணா போயிருந்திருக்கலாம். ஒரு நடிகரும் நடிகையும் ஒண்ணா வெளியே போனா அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னு அர்த்தமா? அப்படி பார்த்தா எத்தனையோ நடிகர் நடிகைகள் ஒண்ணா கேரவன்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுவாங்க, சிரிப்பாங்க, சாப்பிடுவாங்க. அவங்களாம் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னு அர்த்தமா? ஏன் விஜய் அவர்களே கிட்டத்தட்ட 60லிருந்து 70 படங்கள் நடிச்சிருக்காரு. அந்த 70 படங்கள்லயும் எத்தனையோ ஹீரோயின்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. எத்தனையோ ஹீரோயின்ஸ் கூட கேரவன்ல உட்காந்து பேசியிருக்காரு, சாப்பிட்டுருக்காரு. அப்போ அவங்க எல்லாரும் கூடயும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது இல்லையா? ஸோ ஒரு நட்பின் ரீதியாக கூட விஜய் அவர்கள் அவங்க கூட வெளியே போயிருக்கலாம். பட் இந்த டைம் இவ்வளவு பெருசா பேசுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்களோட அரசியல் வருகை தான். அண்ட் இந்த டைமை பயன்படுத்தி அவரோட நேமை கெடுக்க பார்க்குறாங்க. விஜய் அவர்களை இந்த ஒரு சூழ்ச்சியின் மூலியமா முறியடிச்சிடலான்னு பார்க்குறாங்க. விஜய் அதற்கு இடம் கொடுக்க மாட்டாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இப்போ வரைக்கும் யார் யாரோ இந்த ஒரு இஷ்யூவை பற்றி பேசுகிறாங்க. விஜய் அவர்கள் இது வரைக்கும் பேசவே இல்லை. ஏன்னா அவருக்கு எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படிங்கிறது தெரியும். தேவையில்லாமல் இந்த வலையில் அவர் வீழக்கூடாது அப்படின்னு நானும் நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ விஜயும் த்ரிஷாவும் நட்பின் ரீதியாக மட்டும்தான் வெளியே போயிருக்காங்க அப்படின்னு எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் விஜயோட அப்பா ஷேர் பண்ணியிருக்காரு. இவர் சொல்றதுலேயும் ஒரு நியாயம் இருக்கு. விஜய் அவர்கள் கல்பாத்திய சகரம் ஃபிலிம்ஸ்க்கு நிறைய பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல த்ரிஷாவுமே அந்த ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. விஜயும் த்ரிஷாவும் பல படங்கள் ஒன்றா பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நட்பின் காரணமாக கூட அவங்க போயிருந்திருக்கலாம். அந்த ஒரு விஷயத்தை தான் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ஒரு விஷயம் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களை பகிர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அண்ட் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.